கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. பாடுவோம். முட்செடியின் மத்தியில், சீனாய் மலை உச்சியில், கண்மலையின் வெடிப்புகளில் இறங்கி வந்த தெய்வம் இந்த காலை ஆராதனை வேளையில எங்கள் மத்தியில இறங்கி வருவீராக. அற்புதங்களை எங்கள் மத்தியிலே செய்வீராக தகப்பனே. கரங்களை தட்டி பாடி செடியின் மத்தியில், சீனாய் மலை உச்சியில், கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா எங்கள் மத்தியிலே. வாரும் ஐயா நல்லவரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆதரவே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. அவன் மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆசாரியர்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்த போது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று என்று வேதம் சொல்லுகிறது. Then a cloud covered the tent of the congregation and the glory of the Lord filled the tabernacle. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை மூடினதாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த காலை நேரத்தில் அதே மகிமை, the same glory, அந்த அதே மகிமை நம்மையும் நிரப்ப வல்லமையுள்ளதா இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். எந்த பிரச்சனையானாலும் போராட்டமானாலும் பெருங்காற்று வீசலாம், கடல் கொந்தளிக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லி இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். அக்கினியில் நடந்தாலும்
சொல்லுங்களேன். பெருங்காற்று கடல் சோர்ந்து உண்மையாவா முட்கள் அக்கினியில் பயப்படவே. ஏனா என் இயேசு என்னோடு நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடு நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு நான் எதற்கும் அஞ்சிடேன். கரங்களை தட்டி உள்ள முளைத்திட்டாலும் அவரையே நம்பி இருப்போம். ஒரு நிமிடம் கூட அவரை பிரிந்து என்னால் வாழ முடியாதுன்னு சொல்றவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையே நான் நம்பிடுவேன். ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழ முடியாதையா. ஓ என் இயேசு என்னோடு நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடு நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு நான் எதற்கும் அஞ்சிடேன். அவர் போல் யாரும் உண்டு, அவர் அன்பிற்கு அளவே இல்லை. இயேசுவை போல் யாரும் உண்டு, அவர் அன்பிற்கு அளவே இல்லை. அவர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்ல முடியுமா? இயேசு என்னோடு, என் இயேசு என்னோடு. ஹல்லேலூயா. என் இயேசு என்னோடு நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடு நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு நான் எதற்கும் அஞ்சிடேன். காற்று வீசினாலும் சோர்ந்து என்னை ஆக்கினியில் பயப்படவே மாட்டேன். கை தட்டி சொல்லுங்க. என் இயேசு என்னோடு, என் இயேசு என்னோடு நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடு நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு நான் எதற்கும் அஞ்சிடே. தலைக்கு மேல கை தட்டி, தலைக்கு மேல கை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனை நிந்தைகள் வந்தாலும் சரி, முற்கள், பிரச்சனைகள், காற்று பலமாய் வீசி நம்முடைய வாழ்க்கையை சேதப்படுத்தி கொண்டிருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நம்ம வலதுபுறம் சாஞ்சாலும் சரி, இடதுபுறம் சாஞ்சாலும் சரி, விசுவாசத்துல சோர்வு, என்னடா வாழ்க்கை ஜோமணி என்னடா அப்படின்னு நம்ம வலதுபுறமோ இடதுபுறமோ சாயும் போது நமக்கு பின்னாடி ஒரு வார்த்தை, பின்னாடி திரும்பி பாருங்க, பின்னாடி திரும்பி பாருங்க. இந்த
இந்த சத்தம் இல்ல, உங்க பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்க சத்தம் இல்ல, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவருடைய சத்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீ அல்ல. பேசும் தெய்வம் நீ, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீ அல்ல. பேசும் தெய்வம் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என்னை வளர்த்தது நீங்க ஆண்டவரே. ஓ என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவர் நீ. இரு கரம் உயர்த்தி சொல்லுவீங்களா? இயேசுவே 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீ அல்ல. பேசும் தெய்வம் நீ, என் பாரம் சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவரும் நீர்தான். என்னை போஷித்து என்னை உடுத்தி என்னோடு இருக்கிற என் நல்ல தகப்பன் நீங்க தான் ஆண்டவரே. சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ, என் தாகம் என்னை போஷித்து என்னை உடுத்தி என்னோடு இருப்பவர் நீ. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீ. என் குடும்ப வைத்தியர் நீர், ஏற்ற நல்ல ஔஷதம் நீர், என் பலவீனங்கள் எல்லாம் சுமந்த என்னோடு கூட இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர். என் குடும்ப வைத்தியர் நீ, ஏற்ற நல்ல ஔஷதம் நீரா.
இயேசுவே அது கள்ளோ மரமோ நிரல்ல பேசும் தெய்வம் நீ. சொல்லுங்களேன். பேசும் தெய்வம் நீ. பேசாத மரமோ நிரல்ல. He is a God who speaks to us. அவர் நம்மோடு பேசுகிற தகப்பன். He listens to the voice of a common man. சாதாரணமான மனிதருடைய சத்தத்தை கூட கர்த்தர் கேட்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். படித்தவர்களோ பதவி உள்ளவர்களோ பொருள் வைத்திருக்கிறவர்களோ ஆஸ்தியுடையவர்கள் மாத்திரம் நம் ஆண்டவர் செவி கொடுக்கிற தேவன் அல்ல. உங்களை என்னையும் உங்க சத்தத்தையும் என் சத்தத்தையும் அவர் கேட்கிற நல்ல தகப்பன். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? வலது கையை உயர்த்தி சொல்லுவீங்களா? பேசும் தெய்வம் நீ. பேசாத கல்லோ மரமோ நீரல்ல பேசும் தெய்வம். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நின்று நாம் ஆராதிக்கிற இயேசு, அவருக்கு ஒரு நாமம் உண்டு. அதில் ஒரு நாமம் ஏல்பிராசம். அவருடைய தலையை உயர்த்துகிறவர். கரங்களை தட்டி என்னோடு சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே. நிலைமையை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே. தடைகளை உடைப்பவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடால் இரட்டிப்பை தருபவரே, தடைகளை உடைப்பவரே, கண்ட நாட்களுக்கு ஈடால் இரட்டிப்பை தருபவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடால். முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒழிந்திடுதே. கர்த்தரோ இறங்கி செயல்படுவி, புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பி. தடைகளை உடைப்பவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடால் இரட்டிப்பை தருபவரே, சிறுமைப்பட்ட இடங்களில் எல்லாம் சிரசை உயர்த்தி மகிழ செய்வீர். நித்திய
மாட்சிமை எனக்கு தந்து தலைமுறை தலைமுறை துதிக்க வைத்தீர். ஓ பிராசிம் தடைகளை உடைப்பவரே. சொல்லுங்களேன், உங்கள் தடைகள் உடைக்கப்படுவதாக. ஓ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு இரட்டிப்பை தருபவரே. நேர்த்தியான இடங்களில் எல்லாம் சிறந்த பங்கை எனக்கு அளிப்பீர். வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே குறித்த நேரத்தில் நிறைவேறுவீர். தடைகளை உடைப்பவரே. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஈடா இரட்டிப்பான நன்மையை தருகிற தகப்பனே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடா தடைகளை உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடா இரட்டிப்பை தருபவரே. தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. நிலைமையை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. சொல்லுங்களேன், உங்க சத்தம் கேட்கட்டும். இன்னும் ஒரு விஷயம், என் தலையை சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி பாடுவோமா? ஓ பிராசிம் தடைகளை உடைப்பவரே. தடைகளை உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு இரட்டிப்பை தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை கர்த்தர் திருப்தியாக்குவீராக. திருப்தியாக்கி நடத்துவேன் என்று சொன்னீரே. எங்கள் தேவைகளை சந்திக்கிற பரமபிதாவே, இரட்டிப்பான பங்கை எங்களுக்கு தருவீராக. அறிக்கை எடுங்க. நான் கண்ட துன்பத்துக்கு, நான் பட்ட வேதனைக்கு, நான் பட்ட வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பா கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் என்னை உயர்த்துவீராக. கர்த்தர் என்னை மகிமைப்படுத்துவீராக. கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? துன்பத்தை கண்ட நாட்களுக்கு இரட்டிப்பை தருபவரே. நீங்க மட்டும் நம்பிக்கையோடு சொல்லுவீங்களா? கடந்த 10 மாதமும் நம்மை சுமந்து வந்தார். எப்படி இதெல்லாம் கடந்தோனே தெரியல. எப்படி இதையெல்லாம் பொறுத்து கொண்டோம் என்று தெரியல. எப்படி சிலவற்றை சகித்துக் கொண்டோம் என்று தெரியல. எப்படி சிலவற்றை ஏற்றுக்கொண்டோம்னு தெரியல. ஆனாலும் சொல்லுங்க, ஆனாலும் என் தேவனை நடத்தி வந்தார். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? முட்கள் போன்ற வார்த்தைகள் நம்மை குத்தினாலும்
சுக்கான் பிடிக்க ஆள் இல்லாமல் ஒரு படகு திசை மாறி காற்றின் திசையை நோக்கி போகிறது போல என் வாழ்க்கை போகிறதே என்று இருந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் என்ன கர்த்தர் கைவிடலன்னு சொல்றவங்க இந்த காலை நேரத்தில் உங்க கரங்களை உயர்த்தி உங்க கண்களை மூடி ஆண்டவரை பாருங்க. Come on, people of God, close your eyes and look unto Jesus. He is a God who can deliver you. He is a God who bless you. He is a God who strengthen you. மகளே மகனே, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அவர் தான் உன்னை பலப்படுத்த முடியும். அவர் தான் உனக்கு உதவி செய்ய முடியும். அவர் தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடா இரட்டிப்பை தருபவரே. அறிக்கையிடுங்களேன், சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, எனக்குன்னு வச்சிருக்கிறத எனக்கு தாங்க ஆண்டவரே. நம்ம நிறைய நேரத்தில் நமக்கு இல்லாததை நம்ம எடுக்க முயற்சி செய்யறோம். பார்த்துருக்கிறீங்களா? There are many times we tend to take others things. We want others personality, others look, others voice. நம்ம நிறைய பேர் மற்றவங்கள பார்த்து அவங்கள போல அழகா இருந்திருக்கணும்ல, அவங்கள போல வாய்ஸ் எனக்கு இல்லை, அவங்கள போல நான் வெள்ளையா பறக்கல, அவங்கள போல நான் ரொம்ப மூக்கு மூலியமா இல்லை அப்படின்னு நிறைய நேரத்தில் நம்மளே சொல்றோம். இல்லை, we are all are special. நீங்களும் நானும் எல்லாருமே சிறந்தவளா கர்த்தர் நம்மளை படைச்சிருக்கிறார். இனி அப்படி சொல்லாதீங்க மகளே, இனி அப்படி சொல்லாதே. Indeed, we are something special from God. இந்த உலகத்திலே இருப்பவர்களை காட்டிலும் நீங்களும் நானும் ரொம்ப விசேஷித்தமானவர்கள். ஏன்னா உலகத்துல ஞானவான் இருக்கிறான், ஐஸ்வர்யவான் இருக்கிறான், படமளம் படித்தவன் எவனாலும் இருந்தாலும் அவனெல்லாம் தெரிந்து கொள்ளாத தேவன் உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அவர் உங்களை விட்டுருவாரா? There is a purpose on each and every one of you over here. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை கடவுள் வச்சிருக்கிறார். You cannot move away from the will of God. You cannot move away from doing the will of God. நீங்க தேவனுடைய சமூகத்தை விட்டு தள்ளியும் போக முடியாது. தேவனுடைய சமூகத்தில் அவருடைய சித்தமும் கட்டாயம் நிச்சயம் செஞ்சுதான் ஆகணும். இந்த காலை நேரத்தில் அவரை ஆராதிப்போம். உங்க ரெண்டு கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை என்பது, that is worship is meant you and God. A relationship should build between you and God. எப்படி ஒருவர் மற்றவரோடு பேசுகிற அனுபவம் உண்டாகுதோ, ரெண்டு பேர் சம்பாஷிக்கிற அனுபவம், அதுதான் ஆராதனை. ஆராதனையில நீங்களும் தேவனும் பேசுகிற அனுபவம். இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட ஆராதனை உங்க வாழ்க்கையில உண்டாகட்டும். அவரை வர்ணிக்க வார்த்தை இல்லை. அளவில்லா அன்பு உடையவர். உலகத்தின் அன்பு மாயை தங்கச்சி, இயேசுவின் அன்பு நிரந்தரமானது. விவரிக்க முடியா பூரண அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை. ஆராய்ந்து முடியா அளவில்லா அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை.
கரம் உயர்த்தி சொல்லுவீங்களா? அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே. உங்க அன்பிற்குள் தொலைந்து போரே, உங்க நினைப்பால உயிர் வாழ்கிறே. உங்க அன்பிற்குள் தொலைந்து போரே, உங்க நினைப்பால உயிர் வாழ்கிறே. பூரண அலையே, பூரண அலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நாடுதத நீ மறக்கலையே. நான் உடைச்சு போய் கிடந்தேன், நான் நொறுக்கப்பட்டு கிடந்தேன், என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்ததை நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டதை நான் மறக்கலையே. ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள் பத்தலையே. ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட ஒரு நாள் பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும், கோடிசனம் இருந்தாலும், இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. இயேசுவை போல there's no one compared to my beauty of God. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்து நீங்க என்ன துக்கம் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள். ஆராதிப்பேன் என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட ஒரு நாள் பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட இயேசையா. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை. என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை. உன்னோடு நான் இருக்க, உன் படகு மூழ்கிடுமோ. உன்னோடு நான் இருக்க, கரை சேர்த்திடுவார். கலங்காதே, கரை சேர்த்திடுவார். கலங்காதே. ஓ என் மகளே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலை நேரத்துல? ஆண்டவரே, நான் உம்மை நம்புறேன். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், whatever the situation might be, I still believe you, Lord. ஆண்டவரே, நீர் எனக்காக இருக்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன். உலக மனிதர்கள் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை கைவிடுகிற தேவன் அல்ல.
Come on, church. He deserves the glory. ஆராதனை, ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். Come on, people of God. Come on, children of God. சொல்லுங்க ஆராதனை, ஆராதனை சொல்லுங்க. மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே செய்யா உம்மைத்தான் நேசிக்கிறேன். இனியவரே செய்யா உம்மைத்தான் நேசிக்கிறேன். கடைசியா சொல்லுவீங்களா? எனது மணவாளனே, எனது மணவாளனே சொல்லுங்களேன். கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். நல்ல பலமாக கைதட்டி நின்றவனமாக 1 பேதுருவின் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தை நாம் மாறி மாறி வாசிக்கிறோம். 1 Peter chapter 4. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 320ஆம் பக்கத்தில் இருக்கு. புதிய ஏற்பாட்டில் 320ஆம் பக்கத்தில் இருக்கிறது. நம்முடைய மத்தியில் இருக்கும் மனுவில் ஐயா ஒரு வசனத்தை வாசிப்பார்கள். அடுத்த வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கப் போகிறோம். ஒன்று பேதுரு 4ஆம் அதிகாரம் வசனங்களை மாறி மாறி வாசிப்போம். 1 Peter chapter 4. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். சென்ற வாழ்நாட்காலத்திலே நாம் பிரஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் கமவிகாரத்தையும் துர்இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரகாராதனை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கொப்புவிப்பார்கள். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டு இருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரன் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக.
அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவன் கொலைபாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். மீதமுள்ள வசனங்களை யாவரும் சேர்ந்து வாசிப்போம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான். ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட நிற்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்புக் கொடுக்க கடவர்கள். ஆமேன். அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுடைய ஆத்துமாவை உண்மையுள்ள சிருஷ்டியாக அவருக்கு முன்பாக அவருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஜனமாய் இருக்க விரும்புகிறார். அப்படி இருக்கும்போது நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கருத்து கொள்வோம். ஒரு வீடியோவை இப்போ போடுவாங்க. நம்முடைய போதகர் அவர்கள் அமெரிக்க தேசத்திலே அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார்கள். ஆகவே அதை ஒரு சாட்சியாக ஜெபித்திருக்கிறீங்க, அநேகர் ஜெபித்திருக்கிறீங்க. கண்டிப்பாக எல்லாரும் பாஸ்டருக்காக ஜோம் பண்ணியிருப்பீங்க அவங்களுடைய ஊழியத்திற்காக. அந்த ஜெபத்தினுடைய விளைவு கர்த்தர் அந்த இடத்துல தேசத்தில் பெரிய நன்மையை அவர் செய்தார். ஆகவே சந்தோஷமாக கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்ம இந்த ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ வீடியோவை நம்ம அங்கே பெங்களூர் அமெரிக்க தேசத்தில் இருக்கும் அருமையான சகோதரர் டேவிட் கிங்ஸ்டன் அவர்கள் இந்த வீடியோவை தயார் செய்து அவர்கள் அனுப்பியிருந்தார்கள். ஆகவே இதை பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அதுக்கு முன்பாக அறிவிப்புகளை சொல்லுகிறேன். அந்த வீடியோ ரெடி ஆகிறதுக்குள்ள இந்த வாரத்தில் நமக்கு நடைபெறும் அத்தனை நிகழ்வுகளும் சரியான நேரத்தில் நடைபெறும். ஆகவே நீங்கள் யாவரும் அதில் பங்கு பெறும்படியாக அன்புடன் கேட்டு